Hi friends, Assalamu alaikum. Welcome back to Mom's Magic Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு நடுவுல நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன். இதுல எல்லா மெஷர்மென்ட்டுமே ரொம்ப பக்காவா அக்யூரேட்டா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நிறைய டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரம் மசாலா பண்ணுறதுக்கு ஏலக்காய் 12 எடுத்திருக்கேன். அப்புறம் இது கல்பாசி, இது வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டார் அனீஸ், அன்னாசிப்பூ மீடியம் சைஸில் 1 மட்டும் எடுத்துக்கலாம். கிராம்பு அதுவும் 12 எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இது கூட ஜாதிக்காய் 1/16 அளவுக்கு, அதாவது ஒரு ஜாதிக்காவை 1/16 உடைச்சிங்கன்னா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க போதும். ஷாஹி ஜீரா அத்தன்டிக் ஹைதராபாதி ரெசிபியில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா நார்மல் ஜீரகம் மாதிரி தான், பட் வளைஞ்சு கொஞ்சம் கருப்பாக இருக்கும், வளைஞ்சு இருக்கும். அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட. இப்போ இந்த மசாலாஸ்லாம் நம்ம தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா கண்டிப்பாக அதை வந்து அரைப்படாது. ஸோ புதினா மல்லி அரைக்கிறப்ப சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். முழு பெப்பர் இருந்ததுன்னா அதை 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸோட 1/2 கப்பு புதினா, 1 கப் அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். சின்ன ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து டபுள் மடங்காக எடுப்போம். 1/2 kg ரைஸ்னால் 1 kg அளவுக்கு சிக்கன் எடுக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்ல தின் ஸ்லைசஸாக ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி உதுத்தி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறாமல் தனித்தனியாக நல்லா முருகலாக பொரிஞ்சு வரும். இந்த ரெசிபிக்கு 2 கப் ஆனியன் சேர்க்கணும். அதை அப்படியே மொத்தமாக பொரிச்சிடாமல் பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆனியன் ரொம்ப எண்ணெயை அப்சார்ப் பண்ணாது. நம்ம சேர்த்துருக்க இந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளோட வெங்காயத்தை வந்து 3 to 4 பேட்சஸ்க்கு போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த வெங்காயம் பொரிக்கிறப்ப நம்ம பக்கத்துலேயே நிற்கணும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டாலும் டக்குன்னு அதை கருகிரும். அந்த மாதிரி கருகிருச்சுன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் ஆனியனை வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா ஆனியன் கசக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆனியன் வந்து கருகிருச்சு அப்படின்னா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ரெசிபி கூட ஆட் பண்ணிங்கன்னா மொத்த ரெசிபியுமே அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட திக்கான கர்ட் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஹங்கர்ட் மாதிரி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு வந்து தயிரில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு மஞ்சள் போட்டு தான் கழுவிருப்போம். இருந்தாலும் நான்வெஜ்னால ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் மட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மல்லி, புதினா, அப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துருக்க தயிர் வந்து ரொம்ப புளிப்பான தயிராக இருந்தால் லெமன் ஜூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃப்ரைடு ஆனியன்ஸில் பாதி மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் 3 hours நம்ம ஊற வைக்கணும். இஃப் பாசிபிள் மொதல் நாள் நைட்டு கூட செஞ்சுட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி மொதல் நாள் நைட்டு பண்ணுறதா இருந்தால் ஃப்ரைட் ஆனியன்ஸும் ஃபஸ்ட் டே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, கெட்டு போகாது.
ஓவர் நைட் நம்ம ஊற வச்சோம்னா இந்த சிக்கனோட எலும்பு வரைக்கும் கூட அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ மசாலாஸ் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மினிமம் 3 hours வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நல்ல டேஸ்ட் ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கும். இப்படி சிக்கனை மட்டும் மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் பிரியாணி செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் 1 inch அளவுக்கு பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி முடிச்சு போட்டு விட்டுருங்க. சாதம் வேகிறப்ப இந்த முடிச்சை நம்ம உள்ளே போட்டுடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 பிரியாணி இலை, அப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டோம். ஸோ சாதத்துக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி 1/2 kg எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 hour முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது கூட நம்ம வெள்ளை துணியில் கட்டி வச்சுருந்த ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு வந்து கணக்கெலாம் இல்லை, நம்ம வந்து தண்ணியை வடிக்க தான் போகிறோம். ஸோ நார்மலாக வந்து சாதத்துக்கு தண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பைசஸை எதுக்காக இந்த மாதிரி வெள்ளை துணியில் கட்டி போடுறோம்னா, நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கப்ப யாருக்குமே ஒரு ஏலக்காவோ ஒரு கிராம்போ வாயில் கடிப்பட்டுச்சுன்னா பிடிக்காது. இந்த மாதிரி கட்டி போட்டோம்னா அதோடய ஸ்மெல் மட்டும் உள்ளே இறங்கும். நம்ம சாதத்தை வடிச்சிட்டு அந்த மூட்டையை அப்படியே வெளியே தூக்கி போட்டுடலாம். ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம சிக்கனை அடுப்பில் போட்டுடலாம். ஸோ அதுக்காக ஒரு 1.5 tablespoon அளவுக்கு மட்டும் நெய்யை வந்து அந்த சட்டியில் அப்படியே தடவி விட்டுருங்க. எந்த சட்டியில் நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அந்த சட்டியில் கீழே மட்டும் படுற மாதிரி ஒரு 1.5 tablespoon அளவுக்கு நெய்யை கையாலே தடவி விட்டுருங்க. நெய் தடவியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியை பொறுத்தவரை ஆனியன் ஃப்ரை பண்ணுறது தவிர வேறு எங்கேயுமே நம்ம எண்ணெய் சேர்க்க மாட்டோம். நெய்யுமே ரொம்ப கம்மி தான், ஒரு 3-4 teaspoon தான் மொத்தமே வரும். இப்போ இந்த சிக்கனை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கனுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்க அந்த கர்டும் அப்புறம் சிக்கனில் நார்மலாகவே இருக்க தண்ணியுமே அதுக்கு போதும். சிக்கனை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 10 minutesக்கு இது அப்படியே இருக்கட்டும். இடையில ஒரு 2-3 தடவை எடுத்து கிண்டி மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நார்மலாகவே சிக்கனில் தண்ணி இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்க்குறதுக்கு ட்ரையாக தான் தெரியும், ஆனால் போக போக சிக்கன் நல்லா தண்ணி விட்டுரும். ஸோ அப்படியே ஒரு மூடியை வச்சு மூடி மட்டும் வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து நம்ம 80% அளவுக்கு குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஸோ ஒரு 80% அளவுக்கு போட்டு குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். கீழே தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரமும் மேலே வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரமும் வச்சுருக்கேன். சாதத்தை இதில் கொட்டிட்டு நம்ம உள்ளக்க போட்ட அந்த 2 பிரியாணி இலையும் அப்புறம் வெள்ளை துணியில் ஸ்பைசஸ் கட்டி போட்டிருந்தோம்ல அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா அரோமா மட்டும் உள்ளே இறங்கியிருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப அது கடிப்படாமல் இருக்கும். நீங்கள் மற்ற பிரியாணி செய்கிறப்ப கூட இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரைஸ் மேலே ஒரு 1 tablespoon அளவுக்கு மட்டும் நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுருங்க. இந்த பக்கம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. சிக்கன் வந்து நம்ம ஒரு 10 to 15 minutes வரைக்கும் குக் பண்ணால் போதும். நடுவில் ஒரு 2-3 தடவை கிண்டி விட்டுக்கோங்க. மூடியே இருக்கட்டும். சிக்கனை எந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும்னா சிக்கன் வந்து எலும்புலேருந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். அதை நம்ம பார்த்தாலே தெரியும், எலும்புலேருந்து லைட்டாக வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா நம்ம வந்து ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, கிரேவியே இல்லை அப்படின்னா ஒரு 1/4 cup அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஸோ அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அந்த சிக்கனுக்கு மேலே ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த ஃப்ரை ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு 1 tablespoon மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3-4 சொட்டு வர மட்டும் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. கேவ்ரா அல்லது ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். எசன்ஸ் சேர்க்காதீங்க, ஏன்னா அந்த சிக்கன் ஸ்மெல்லுக்கும் அந்த ரோஸ் எசன்ஸோட ஸ்மெல்லுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2-3 drops மட்டும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 cup அளவுக்கு பாலில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை ஊற வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் கிடைக்கும். அதை வந்து அப்படியே மேலாப்பில் தெளித்து விட்டுடலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து குங்குமப்பூ அவைலபிளாக இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க.
கடைசியாக கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் முந்திரியும் கிஸ்மிஸையும் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ சப்போஸ் உங்களோட சின்ன அடுப்பு வந்து சிம் பண்ணால் ஆஃப் ஆயிரும் அப்படின்னா கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. அடுப்பு ரொம்ப குறைவான தீயில் தான் இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இப்படியே வச்சுருங்க. கீழே தோசைக்கல்லை வச்சிட்டனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. உள்ளே ஹீட் நல்லா கிடைக்கிறாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி வச்சுருங்க. அடிக்கடி திறக்கக்கூடாது. ரைஸை கிண்டி விடுறதா இருந்தால் கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு தான் கிண்டி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து அரிசி உடையாமல் இருக்கும். எந்த பிரியாணிக்குமே இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லை தூக்கி அப்படியே மேலே வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான தோசைக்கல்லை மேலே வச்சுருக்கனால நல்ல தம் கிடைக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது இப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் மெத்தட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே தோசைக்கல்லை வச்சனால நல்லா அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.